பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மேற்காசியாவில் 3 மாதங்களுக்கு மேலாக போர் நீடித்து வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இழுபறியில் உள்ளன. இந்நிலையில் ஈரானும் அமெரிக்காவும் தங்கள் ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. சர்வதேச கடல் பகுதியில் அமெரிக்காவின் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்தது. இதற்கு பதிலடியாக போர் கப்பல்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த ஈரான் வான் பாதுகாப்பு அமைப்புகள், தரை கட்டுப்பாட்டு நிலையம் மற்றும் 2 ட்ரோன்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தெற்கு ஈரான் மீது அமெரிக்க படைகள் நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடியாக தெற்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா பயன்படுத்திய விமானப்படை தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஈரான் தாக்கியதில் மேற்காசிய நாடான குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் பாதிக்கப்பட்டது. ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு குவைத் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஈரானின் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக லெபனான் நாட்டு எல்லைக்குள் மேலும் ஆழமாக ஊடுருவி தாக்குமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தன் படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இது அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுக்கு பெரும் முட்டுக்கட்டையாக மாறியுள்ளது. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொண்டு அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுப்பதே இப்போரின் முக்கிய நோக்கம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தங்கள் மீதான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் மற்றும் வெளிநாடுகளில் முடக்கப்பட்டு உள்ள ஈரானிய எண்ணெய் வருவாயை விடுவிக்க வேண்டும் என்பது ஈரானின் கோரிக்கையாக உள்ளது. இந்த விவகாரங்களில் இருதரப்பும் இன்னும் முரண்பட்டே நிற்கின்றன. இதனால் அமைதி ஒப்பந்தம் மட்டும் இன்றி அதற்கான பேச்சு முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.